அந்த உன்னதமான தேவனை ஆராதிப்போம். உலகின் ஒளியே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களை பணிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, மாட்சிமை உள்ளவரே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, உண்மை உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையில் வெற்றி சிறந்தவரே, சியோனின் நாயகரே, சர்வ வல்லமை உள்ளவரே, கல்வாரியில் எங்கள் மேல் நீர் வைத்த அன்பை வெளிப்படுத்தினவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சாத்தானின் கிரியைகளை அழித்தவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்தியமானவரே, நித்தியமானவரே, நிரந்தரமானவரே, நீதி உள்ளவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you Lord. உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே நீ வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே நீ வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, மாட்சிமை உள்ளவரே, மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, மாட்சிமை உள்ளவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உண்மையுள்ளவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உண்மையுள்ளவரே, உலகின் ஒளியே வாழ்க. கைத்தட்டி பாடுங்க. உயிர்ப்பிக்கும் தேவனே வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். சிலுவையில் வெற்றி சிறந்தவரே, சியோனின் நாயகரே, சிலுவையில் வெற்றி, சிலுவையின் நாயகரே, சிலுவையின் நாயகரே, வல்லவரே, நல்லவரே, அன்பு மிகுந்தவரே, வல்லவரே, நல்லவரே, அன்பு மிகுந்தவரே, உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே நீ வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே, அதிசயமானவரே, ஆதியும் அந்தமும் அதிசயமானவரே, அன்பரே, நண்பரே, அற்புதமானவரே, அன்பரே, நண்பரே, அற்புதமானவரே, உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே நீ வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். சாத்தானின் செயல்களை அழித்தவரே, சந்ததமுள்ளவரே, சாத்தானின் செயல்களை சந்ததமுள்ளவரே, சத்தியரே, சகாயரே, சவமை உள்ளவரே, சத்தியரே, சகாயரே, சவமை உள்ளவரே,
உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். சீக்கிரம் வருவேன் என்றவரே, சீயோனின் அதிபதியே, சீக்கிரம் வருவேன் என்றவரே, சீயோனின் அதிபதியே, இனியவரே பெரியவரே இரக்கமானவரே, இனியவரே பெரியவரே இரக்கமானவரே, உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். உலகின் ஒளியே உயிர்ப்பிக்கும் தேவனே பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்கள் நாம். ஆமென். பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுகிறவர்கள் நாம். பயத்துடனே சேவிப்பவர்கள், நடுக்கத்துடனே களி கூறுகிறவர்கள். எத்தனை பேர் இந்த அனுபவத்தோடு கர்த்தர் ஆராதிக்கிறவங்கன்னு சொல்லி ஆராதிக்க போறீங்க? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர் நம் நடுவில் இருக்கிறார். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் இந்த பகல் வேளையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருந்து இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று மோசேக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் இந்த ஆராதிக்கிற நம் நடுவிலே அவர் இருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே அவர் இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் அளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று யோசுவாவை திடப்படுத்தின கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவரா இங்கே இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று கிதியோனை உற்சாகப்படுத்தினவர் உங்களை உற்சாகப்படுத்த இந்த நல்ல நாளில் இங்கே வந்திருக்கிறார். உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன என்று 127 நாடுகளை ஆண்ட ராஜா அன்றைக்கு ஜெபித்த ஒரு தேவ பிள்ளையை பார்த்து கேட்டது போல ராஜாதி ராஜா அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு இருக்கிற உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் வந்திருக்கிறார். உங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவராய் வந்திருக்கிறார். ஓ, நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க, அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அவர் என் கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்தார். ஆமென். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்கிற சாட்சி உண்டாக போகிறது. விடுதலை உண்டாக போகிறது. விசாலம் வரப்போகிறது. வெற்றி அடைய போகிறீர்கள். ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். சுதந்தரிக்க போகிறீர்கள். பலனடைய போகிறீர்கள். உயரே எழும்ப போகிறீர்கள். விசுவாசித்தால் நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு மனிதனால் செய்ய முடியாதது. இதெல்லாம் ஆவியானவரால், தேவனால், அவருடைய வல்லமையினால், அவருடைய வார்த்தையினால், அவருடைய கிருபையினால் அவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஓ, உயர்த்துங்கள், தேவனை உயர்த்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், அவருடைய நாமத்தை சொல்லி ஆராதியுங்கள். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். அவர் தப்புவிக்க வல்லவர். அவர் தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் தயவு என்றும் உள்ளது. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர்.
நம்முடைய தலையெல்லாம் உயர பண்ணுகிறவர், அல்லேலூயா, நமக்காக முன் செல்லுகிறவர், கோணலானவைகளை செவையாக்குகிறவர், நமக்காக வழக்காடுகிறவர். உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோ, உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோ, உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோ, உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோ. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் நல்ல மனதார சொல்லி பாடு. நாம் இடைவிடாமல் தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்னும் உள்ளது, அவர் தயவு என்னும் உள்ளது, அவர் கிருபை என்னும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமமுடையவரே. யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமமுடையவரே. உம்மை பணிந்தே ஒழுகிறோ, உம்மை பணிந்தே ஒழுகிறோ, உம்மை பணிந்தே ஒழுகிறோ. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல், நாம் இடைவிடாமல். நிச்சயமாய் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே. ஓ, அவர் நினைத்தது, அவர் நிர்ணயித்தது நடக்கும். ஓ, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இருதயத்தை உருக்கிடும் இயேசுவே, கல்வாரி நாயகரே. இருதயத்தை உருக்கிடும் இயேசுவே, கல்வாரி நாயகரே. உம் அன்பிற்கு அடிமையே, உம் அன்பிற்கு அடிமையே, உம் அன்பிற்கு அடிமையே.
இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் இயேசுவே ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். ஆமென். ஓ, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. உள்ளதே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து நாம் விடுவிக்கப்பட்டவர்கள், நாம் மீட்கப்பட்டவர்கள். நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறோம். சத்துருவின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து, பொல்லாத அந்தகாரத்தின் பிடியிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நாம் எல்லாம் சுதந்திரவாளிகள். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து விடுதலை இயேசுவின் நாமத்தில், விடுதலை இயேசுவின் நாமத்தில். இன்னும் எதிலெல்லாம் விடுதலை தேவையோ இப்பொழுதே அதுல விடுதலை, இப்பொழுதே அதுல விடுதலை, இப்பொழுதே அதுல விடுதலை. ஓ ரபா, நெருக்கத்திலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, கவலைகளிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, ஜெபிக்க முடியாத தடையிலிருந்து விடுதலை, வேதத்தை வாசித்து தியானிக்க முடியாத தடையிலிருந்து விடுதலை, பரிசுத்த வாழ்விற்கு தடையாயிருக்கிற தடையிலிருந்து விடுதலை, விசுவாசிப்பதற்கு கூடாமல் இருக்கிற தடைகளிலிருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது. ஆவியானவரே, 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 நீங்க இருக்கிற இடத்திலெல்லாம் விடுதலை ஆண்டவரே. ஓ, உங்க வல்லமை வெளிப்படுகிற இடத்திலெல்லாம் விடுதலை ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிற இடத்திலெல்லாம் விடுதலை. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க கூட இருப்பதற்கு, உங்க பிரசன்னத்தில் இருப்பது, உங்க சமூகத்தில் இருப்பது எங்களுக்கு கிடைத்த மேன்மை அல்லவா, எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அல்லவா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க ஆலயத்தில் வந்து உங்களை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த மகிமை அல்லவா. Thank you Jesus, thank you Jesus. நன்றி, நன்றி, நன்றி. அல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் உண்மையில் அதை உணர்ந்திருக்கீங்க? நம்ம வீடுகளிலே ஜெபிக்கிறோம், அப்படிதானோ? தனியாக ஜெபம் பண்ணுறவங்களுக்கு சில இடங்கள் இருக்கும், வயல்வெளி, வனாந்தரம், எங்கேயாவது யாரும் இல்லாத இடம், அப்படிதானோ? நம்ம வீட்டில் குடும்பமாக ஜெபிக்கிறோம், தனியாக ஜெபிக்கிறோம், மாடியில் ஜெபம் பண்ணுறோம், குழுவாக இணைந்து ஜெபிக்கிறோம், எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கிறோம். இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணாலும் ஆலயத்தில்னு வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதும் பாடுவதும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிப்பதும் ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. எல்லாமே எல்லா இடங்களிலும் தேவ பிரசன்னம் இருக்கு. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அவருடைய நாமத்தில் 2 அல்லது 3 பேர் கூடினாலும் அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார். ஆனால் கர்த்தர் பரிசுத்தம் பண்ணி மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற, அவர் வாசம் பண்ணுகிற அந்த தேவாலயம் வரும்போது அந்த இடத்துல வந்து அவரை நோக்கி பார்த்த நமக்கு ஒரு நிச்சயம் கிடைக்குது. ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வசனத்திலும் தந்திருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் கண்கள் நோக்கினவைகளும் என் செவிகள் திறந்தவைகளுமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்திருக்கிறார். இப்போ அப்படி அவர் கண்ணோக்குகிற இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அவர் நமக்கு செவி கொடுக்கிற இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். நம்ம கூப்பிட்ட உடனே நமக்கு பதில் கிடைக்கிற இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரை சந்திக்கிற ஒரு இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது அப்படிங்கிறத உணர முடியாமல் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி ஒரு தடை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்கள் மகிமையின் பிரசன்னத்தினால்
என்னை நிரப்பும் ஆண்டவரே. உங்க வல்லமையான பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்க உலாவுகிறத நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்க அசைவாடுகிறத நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. என் அருகில் நீங்க இருக்கிறத நான் உணரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பான். அந்த பிரசன்னத்தில் ஆண்டவரே பர்வதங்களும் மெழுகு போல உருகும் அல்லவா, அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. தேங்க்யூ லார்ட். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, வெண்மை மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணி ஜீவநதி. நீங்க தான் உணர்ந்து சத்தத்தை உயர்த்தி பாடு. ஆனந்த தைலமே, ஆனந்த பனி போல பெய்யும் மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் இயேசுவே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, இயேசுவே. ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் யோர்தானை பெருமழையா பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை பனி போல பெய்யும். ஆவியே, பனி போல பெய்யும், மழையாக பொழியோ. ஆவியே, மழையாக பொழியோ. ஆவியே, ஓ மழையாக பொழியும் ஆவியே. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. மறுரூபம் நமக்குள்ள என்ன உண்டாகணும் சொல்லுங்க. மறு ரூபம். ரூபம்னா என்ன? சாயல். சரியா? கிறிஸ்துவின் சாயல். தேவன் நம்மை யாருடைய சாயலில் படைத்தார்?
அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய பண்புகளை, அவருடைய குணாதிசயங்களை அவர் எப்படி இருப்பாரோ அப்படி வெளிப்படுத்துவது தான். அதை தான் ஆண்டவர் நம்மை சந்தித்து நமக்குள்ள கொடுக்கிறார், உருவாக்குகிறார். ஆமீன் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் மறுரூபம் ஆயிட்டோமா? சொல்லுங்க. எல்லாரும் மறுரூபம் ஆயிட்டீங்களா? ஆக்கி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய மனம் என்ன செஞ்சிட்டே இருக்கு? நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்கிறது. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்றத்திற்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். நம்ம மாறுறதுக்கு என்ன செய்யணும்? விட்டு தரணும். நீங்கள் நல்லா கவனிங்க. இயேசு சிலரை சந்தித்தார் பார்த்தீங்களா? அந்த சந்தித்ததிலிருந்து அவங்களுக்குள்ள மாற்றம் வந்துட்டு. ஆமென். இயேசுவை நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுலேருந்து மாற்றம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. ஆமாவா இல்லையா? சகை இயேசுவை சந்தித்தார், உடனே சேஞ்ச் பாருங்க. டக்குன்னு கன்ஃபஸ் பண்ணுறார். நான் அநியாயமாக யார்ட்டெல்லாம் வாங்கினா நான் எல்லாருக்கும் நாளத்தனையாக திரும்ப கொடுத்துட்றேன், என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு என்ன செஞ்சிடறேன், எழுதி வச்சிடறேன்ட்டார். சமாரியா பட்டணத்தை சேர்ந்த ஒரு சகோதரி இயேசுவை சந்திக்கிறாங்க. அந்த அம்மா ஊருக்குள்ளே போய் சொல்கிறாங்க, நான் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஒருத்தர், வாங்க அவர் தான் மேசியாவான், வந்து என்ன செய்யுங்க நீங்கள் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்டு, 6000 பிசாசுகளுக்கு மேலே உள்ள இருந்த ஒருத்தனை ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். 10 பட்டணங்கள் முழுவதும் போய் கர்த்தர் தனக்கு என்ன செஞ்சாரோ அதை சொல்கிறான். அவனுடைய விடுதலைக்கு பிறகு அவனை பாருங்க, அவன் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறான். எப்படி இருந்தானா? அதுக்கு முன்னாடி அகோரமானவன். அதுக்கு முன்னாடி கிட்ட யாரும் என்ன செய்ய முடியாது, நெருங்கவே முடியாது. ஆனால் இப்போ அவன் வஸ்திரம் தரித்து மிகவும் மென்மையானவனா, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டிலா, அப்படியே அமைதியாக உட்கார்ந்து என்ன கேட்டுட்டு இருக்கான், வசனத்தை கேட்டுட்டு இருக்கான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சவுல் திருச்சபையை துன்பப்படுத்தியிருந்தவன் இயேசுவை சந்தித்தான். எவ்வளோ பெரிய அப்போஸ்தலனா மாறிட்டான் பார்த்தீங்களா? இப்படியே ஒரு மாற்றத்திற்கு ஒரு துவக்கம் என்னைக்கு அவங்க இயேசுவை சந்திச்சாங்களோ அன்னைக்கு உண்டானது. அதே போல் தான் நாமும் இயேசுவை சந்தித்து, சிலருக்கு மாதங்களாக இருக்கலாம், சிலருக்கு வருடங்கள், சில வருடங்களாக இருக்கலாம், சிலருக்கு பல வருடங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், அனுபவம் இருக்கலாம். இப்போ நம்மை அர்ப்பணிக்கிற நேரம். உண்மையிலேயே அந்த மாற்றம் நமக்குள் உருவாகி கொண்டிருக்கிறதா? நாம் உண்மையிலேயே மறுரூபமாகி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய மனம் புதிதாகி இருக்கிறதா? நமக்குள் கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படுகிறதா? நாம் இயேசுவின் சாயலாய் இருக்கிறோமா? நம்மை காண்பவர்கள் நம்மில் இயேசுவை காண்கிறார்களா? அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களை அர்ப்பணித்து நீங்கள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்க தான் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்க தான் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு கிரியை நடக்கணும்ப்பா. எனக்குள்ள ஒரு திவ்ய சுபாவம் உண்டாகணும். ஆண்டவர், எனக்குள்ள ஒரு அற்புதமான மாற்றத்தை நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அனுமதிக்கணும்ப்பா. நான் விரும்புகிறேன். ஆண்டவர், எத்தனை பேர் நீங்கள் மாறணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் சொல்லுங்க, இன்னும் எனக்குள்ள மாற்றத்தை தாரும் ஆண்டவர். உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவர். உம்மை ஆண்டவரே நான் பிரதிபலிக்கும் கிருபைகளை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லு. நான் உங்க சமூகத்தை நெருங்க நெருங்க எனக்குள்ள ஒரு மாற்றம், எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. அதற்கு தான் நான் உங்க சமூகத்தை நெருங்கி வந்திருக்கிறேன்ப்பா. உங்க பாதத்தை நான் நெருங்கி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. மாற்றம் இல்லாத ஒரு நபராக இருக்க நான் விரும்பவில்லை. மறுரூபமாகாத ஒரு இருதயத்தை நான் விரும்பவில்லை ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு மறுரூபத்தை தாரும் ஆண்டவர். ஒரு சின்ன அர்ப்பணம், ஆனால் உண்மையான அர்ப்பணமாக இருக்கட்டும். நான் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை அதற்காகவே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய திரு சமூகத்தில் என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய சாயலா என்னை மாற்றும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். குயவனே உம் கையில்
களிமண்ணா உடைத்து உருவாக்கும் குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன். ஹல்லேலூயா. நல்லா நான் சொல்றது கேளுங்க. நீங்க மனம் திறந்து உங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார், உங்கள் ஆண்டவர் உருவாக்க அவர் ஆயத்தமா இருக்க. ஹல்லேலூயா. மனப்பூர்வமா உங்களை நீங்க விட்டு கொடுத்தால் உங்களை ஷேப் பண்றதுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? ரெடியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல சிந்தையோடு மனநிலையோடு உங்க கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரோட சொல்லுங்க, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை. தகப்பனே, முழு மனதோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்தும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.